ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டைப் சி சார்ஜிங் மாடியூல் இது எப்படி யூஸ் பண்றதுங்கிறத தான் கிளியரா சொல்லப் போறேன். இந்த மாடியூல் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் டூ 4.2 வோல்ட் வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். ஸோ இது வந்து நான் ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 பீஸு ரூ. 180. இப்போ இத எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது? என்ன ஏதுன்னு அவ்வளோ கிளியரா டீட்டெயிலா பார்த்துருவோம். ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்குது. ஒரு 1 இன்ச்சுக்குள்ள தான் இருக்கும். இந்த மேல் பக்கமா பார்த்தீங்கன்னா, டைப் சி சார்ஜிங் போர்ட் குடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். இது பக்கத்திலேயே ஒரு 2 சின்ன ஹோல் குடுத்துருக்காங்க. பிளஸ் அண்ட் மைனஸ் இன்புட்டுன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பேட்டரி பிளஸ், பேட்டரி மைனஸ்ன்னு குடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில தான் பேட்டரிய கனெக்ஷன் பண்ண போறோம். இது வந்து 5 வோல்ட் டூ 4.2 வோல்ட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். கிளியராவே குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்றதுக்கோ, இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கோ இத வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். இது கூட நம்ம என்னென்ன பேட்டரி யூஸ் பண்ணலாங்கிறதையும் கிளியரா சொல்லிடுறேன். 1200 எம்ஏஹெச் பேட்டரியில 2 பேட்டரி எடுத்து வச்சிருக்கிறேன். 1200னா அப்போ 2 பேட்டரி வந்து 2400 எம்ஏஹெச் பேட்டரி வருது. இது போக இது கூட வந்து இன்னொரு பேட்டரி எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து சிங்கிள் 10,000 எம்ஏஹெச் பவர் பேங்க்குக்குள்ள பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குவாலிட்டியா இருக்கிறதுனால பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறேன். இத கூட நம்ம வந்து இதில சார்ஜிங் போட்டுக்கலாம். ஸோ அது போக இப்போ என்கிட்ட 5000 எம்ஏஹெச் பேட்டரி ஒண்ணு இருக்குது. ஸோ இதுவும் நம்ம இதில வந்து சார்ஜிங் போட்டுக்கலாம். இந்த சிங்கிள் மாடியூல வச்சு நம்ம 20,000 எம்ஏஹெச் வரைக்கும் தாராளமா சார்ஜிங் போட்டுக்கலாம். நல்லா குவாலிட்டியாவே, ஃபாஸ்ட்டாவே சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். இப்போ இது 2யும் எடுத்து ஒரு ஓரமா வச்சிரலாம். இப்போ என்கிட்ட வந்து 1200 எம்ஏஹெச் பேட்டரியில வந்து 2 பேட்டரி இருக்கு இல்லையா? இதில வந்து சுத்தமா சார்ஜிங்கே கிடையாது. ஃபுல்லாவே ட்ரைன் ஆயிருச்சு. ஸோ இத வந்து நம்ம இப்போ இதில வந்து சார்ஜிங் போட்டு செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு சின்ன டிசி மோட்டர் எடுத்திருக்கிறேன். இதுல சார்ஜிங் இருக்குதா இல்லையாங்கிறத இப்போ நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ கனெக்ஷன் பண்ணிக்கலாம். சுத்தமா ஒர்க் ஆகவே இல்ல. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, இதில வந்து சுத்தமா சார்ஜே இல்ல. பேட்டரி வந்து எப்பவோ ட்ரைன் ஆயிருச்சு. அதனால தான் நான் வந்து இந்த பேட்டரிய வந்து இப்போ சார்ஜிங் போட்டு காட்டப் போறேன். இப்போ இந்த மாடியூல்ல வந்து நம்ம வயர வச்சு சால்டரிங் பண்ணிரலாம். இதுல பி பிளஸ், பி மைனஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. அது வந்து அவுட்புட் அதாவது பேட்டரிய சார்ஜிங் கனெக்ஷன் பண்ண வேண்டியது. நான் வந்து பி பிளஸ்ல வந்து ரெட் கலர் வயர வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். நீங்க பேக் சைடு சால்டரிங் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து சார்ஜிங் போடுறதுக்கோ, இல்ல வயர கட் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மைனஸ்ல வந்து பிளாக் கலர் வயர வச்சு அதையும் நான் வந்து சால்டரிங் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நம்ம சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. சால்டரிங் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஏன்னா, அதுல வந்து ரெசிஸ்டர், கெபாசிட்டர்லாம் பக்கத்து பக்கத்திலேயே இருக்கும். அதனால தான் பேக் சைடு வந்து சால்டரிங் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். அதனால தான். இப்போ நம்ம இத வந்து கனெக்ஷன் பண்ணி ஒரு வாட்டி அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிருவோம். நான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான அடாப்டர் ஒண்ணு பக்கத்துல வச்சிருக்கிறேன். அத கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். மாடியூல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த ரெட் கலர் லைட் எரியும். ஸோ ஒரு டிசி மோட்டர்ல வந்து கனெக்ஷன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஓடுது அப்படின்ட்டு. ஸோ மாட்டுன உடனே பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ மாடியூல் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லா கிளியராவே தெரியுது. அடுத்ததா டபுள் சைடு இருக்கிற அந்த 2400 எம்ஏஹெச் பேட்டரிய வந்து சார்ஜிங் போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸ வந்து ப்ளஸோட கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாரி தான் மைனஸோடைய ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து இப்படியே சார்ஜிங் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது டைமிங்கும் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டைம் வந்து 2 மணி 10 நிமிஷம் ஆகுது. ஸோ இது வந்து ஃபுல்லாவே ட்ரைன் ஆன பேட்டரி எந்த அளவுக்கு சார்ஜிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ சார்ஜிங் ஆகுறதுக்கு அடையாளமா இந்த ரெட் கலர் லைட் எரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போல ஆயிருச்சு. ஸோ பேட்டரி சூடாகுறதோ, இல்ல எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. இது இப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு சார்ஜிங் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து நல்லாவே சார்ஜிங் ஆயிட்டு இருக்குது. பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சுன்னா, இந்த ரெட் கலர் லைட் ஆஃப் ஆயிட்டு, இந்த மாரி கிரீன் கலர் லைட் வர ஆரம்பிச்சுரும். இப்ப பேட்டரி ஃபுல் ஆயிருச்சு. இப்போ டைம் வந்து 2 மணி 50 நிமிஷம் ஆகுது. பேட்டரி வந்து சூடாகுறதோ, அந்த மாரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. மாடியூலும் நல்லாவே இருக்குது. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாவே சார்ஜ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒர்க் பண்றதுக்கும் நல்லா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே லைஃப் குடுக்கும். இப்போ இத வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, அவுட்புட் வந்து எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிருவோம். இந்த மாடியூல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்குது. இது டைட்டா இருக்கிறதோ, இல்ல சூடாகுறதோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து மாடியூல்ல இருக்கிற அவுட்புட்ட வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேட்டரியில குடுத்திருக்கிற அந்த இன்புட், அவுட்புட்டையும் நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிறலாம். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். இப்போ இது வந்து மாடியூல் வந்து நம்மளுக்கு நல்லாவே தயாராயிருச்சு. இந்த மாடியூல்ல வந்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான்.
அதையும் நான் வந்து கிளியராவே சொல்லிர்றேன். இப்போ மாடியூல்ல வந்து டாப் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஹோல் குடுத்துருப்பாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, பிளஸ், மைனஸ்ன்னு தான் குடுத்துருப்பாங்க. அதுல வந்து இப்போ நம்ம இந்த வயர எப்படி சால்டரிங் பண்ணோமோ, அதே போல தான் மேல் சைடும் வச்சு சால்டரிங் பண்ணிக்கணும். பிளஸ்ல ரெட் வயரும், மைனஸ்ல பிளாக் வயரும் வச்சு சால்டரிங் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஏதாவது தவறாச்சுன்னா, இந்த மாடியூல் வந்து புகஞ்சு போயிரும். இத ஒரு ஓரமா வச்சிரலாம். இப்ப பேட்டரில வந்து சார்ஜ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கிளியரா செக் பண்ணி காமிச்சிடுறேன். முன்ன ஒரு டிசி மோட்டர வச்சு செக் பண்ணியிருப்போம். அப்ப வந்து பேட்டரில வந்து சுத்தமா சார்ஜ் இல்ல. ஃபுல்லாவே ட்ரெயின் ஆயிருச்சு. மோட்டர் ஓடவே இல்ல. இப்போ வந்து இது வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடுதுங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். கனெக்ஷன் பண்ண உடனே நல்லா ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேட்டரி நல்லாவே சார்ஜ் ஆயிருக்குது. சொல்லப்போனா ஒரு 40 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிருக்குது. மல்டிமீட்டர வச்சு செக் பண்ணி காமிப்பேன். ஸோ இத இப்படி செக் பண்ணி காமிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே நல்லா புரியுங்கிறதுனால தான் நான் இந்த மாரி செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் தாராளமா இத யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க மிஸ் பண்ற வீடியோவ நான் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்க அப்படியே டைரக்ட்டா அதிலயே பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்க கமெண்ட்ட நீங்க மறக்காம சொல்லுங்க.